அல்ல என்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிக்கிறார்கள். அதுக்குண்டான விவரங்கள் இந்த மெடிக்கல் காலேஜ் டேஸ் ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டேஸ் மாதிரி நம்ம இல்லைன்னு தெரிய வருது. தோழர்களே, நினச்சி பார்த்தாலே வயிறு எரியுது. இது கள்ளச்சாராய சாவு கிடையாதுன்ட்டு கலெக்டரே சொல்லிட்டாரு, பக்கத்தில் எம்எல்ஏ இருக்கிறாரு என்று நம்பி அந்த இறப்புக்கு போன மக்கள் அதே கள்ளச்சாராயத்தை குடிக்கிறார்கள். 65 பேர் இறக்கிறார்கள். ஒரு அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தாரா முதல்வர்? செத்து போன குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபாய் மக்கள் வரி பணத்தை தூக்கி விட்டடிச்சுட்டு அவங்க வேலை முடிஞ்சு போச்சா? ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் என்று சொல்கிறோம் என்று தெரிகிறதா? தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். திமுக என்ற தீய சக்தி தப்பித்தவரை கூட ஆட்சிக்கு மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த 5 ஆண்டு கால ஆட்சியின் அவலங்களை தொடர்ந்து நாம் பேசிக்கிட்டு இருக்கோம், விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் நினைவூட்டி கொண்டிருக்கிறேன். அதுபோல் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் மிகப்பெரிய தோல்விகளில் ஒன்றாக அமைந்த சம்பவம் தான் கள்ளச்சாராய சாவுகள். தோழர்களே, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு ஆட்சியில் தவறுகள் நடக்கலாம். எந்த ஆட்சியிலும் தவறே நடக்காமல் இருக்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல ஆட்சியாளர் ஒரு தவறு நடந்ததும் அந்த தவறுக்கான காரணத்தை கண்டறிய வேண்டும். இதனால் இந்த தவறு நடந்திருக்கிறது, இனி இந்த தவறு மீண்டும் நடக்கக்கூடாது